ஹலோ கைஸ், ஐம் அருண்குமார். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, இந்த நியூ பவர் வயர்லெஸ் ப்ளூடூத் ஸ்பீக்கரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது நான் வாங்கி 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. 1 இயர் ஆஃப்டர் வந்து பேட்ரி போயிடுச்சு. பட் ஆனால் இதுக்கான அந்த சவுண்ட் அண்டு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா தான் இருக்குது. பேட்ரி பேக்கப் மட்டும்தான் இல்லை. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்பீக்கர் நம்ம வாங்கும்போது இந்த ஸ்பீக்கரு அப்புறம் வந்து இந்த வயர் கொடுத்துருந்தாங்க. இந்த வயர் வந்து நம்ம இப்போ லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ வந்து இதுவும் நம்ம இது பண்ணிக்கணும். நம்ம லேப்டாப்பில் ப்ளக்இன் பண்ணிக்கணும். இந்த ஒரு பி டைப் வந்து இந்த நம்ம ஸ்பீக்கர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போட்டுடணும். இது ப்ளூடூத் மோடாகவும் பண்ணிக்கலாம், ஆக்ஸ் மோடுன்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னென்னா, இதை நம்ம ஜஸ்ட் ஆன் பண்ணிவிட்டு இந்த 2 பின்ஸை வந்து நம்ம லேப்டாப்போ பிசிலேயே போட்டோன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து ப்ளூடூத் மூலியமாக ஆகாமல் அப்படியே சார்ஜும் ஆகிட்டுக்கிட்டு ஆக்ஸ் மோட்னு ஒன்று இருக்குது. அப்படியே என்ன சொல்ல, நம்ம ஸ்பீக்கர் சும்மா குத்தி கேட்போம்ல, அதாவது பாட்டு அந்த மாதிரி இதாக ஆரம்பிச்சிடும். வாங்க இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம் ஸ்பீக்கர் எப்படி இருக்குன்னு. இங்கே கீழே வந்து ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். இது நம்ம வந்து இது பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி லைட் ஆயிரும். நெக்ஸ்ட் இப்போ வந்து பேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் இது பேர் பண்ணிட்டேன் கைஸ். இப்போ இது ப்ளே பண்ணுறேன் நான் தீம் மியூசிக்கை. இது பார்த்தீங்கன்னா இது நான் ஃபுல் சவுண்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி இது என்ன ஆகுனா, எங்கே வேணால் நம்ம கொண்டுட்டு போயிடலாம். அதாவது நம்ம கைக்குள்ளேயே அடங்கும். இந்த ஒரு இது நல்லா இருக்குது. இதோட நேம் வந்து ராக்ஸ் வரும். இந்த ப்ளூடூத் பேராக இருக்கும். ஆனால் கம்பெனி வந்து நியூ பவர் தான். இது வந்து 2Kக்கு நான் வாங்கினேன். இப்போ 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. பட் ஆனால் இன்னும் நம்ம VLCயில் லேப்டாப்பில் போட்டால் இன்னும் நல்லா கேட்கும் கைஸ். அதே மாதிரி கைஸ் எல்லாரும் நினைப்பீங்க, என்னடா சரியான பேக்ரவுண்டும் இல்லை, அதாவது வீடியோக்கு நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ எடிட்டும் ரொம்ப இல்லை, அந்த மாதிரி நினைப்பீங்க. பட் நான் இப்போ தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு வீடியோ எடிட்டிங் ரொம்ப தெரியாது. இப்போ நான் ஃப்ரெண்டுகிட்ட அனுப்பிச்சி விட்டாலும் அவன் ரிப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 2-3 நாள் ஆகும். அந்த ப்ளூடிக் விழுந்து அப்புறம் ரிப்ளை பண்ணுறதுக்கு. அப்புறம் அவன்லாம் ஐடி கம்பெனியில் போய் ப்ளேஸ் ஆகிட்டான். இப்போ நம்ம வந்து யூடியூப் இறங்கிடலான்னு நம்ம இறங்கியாச்சு. ஸோ வந்து நான் வந்து அவனை நம்பி இறங்கலை, என்ன நம்பி இறங்கிட்டேன். ஸோ வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.